ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரவா அடை தான் பார்க்க போகிறோம். எப்போவும் பருப்பு ஊற வச்சு நம்ம அடை அரைப்போம். ஆனால் இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளாக 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதே 1 கப் அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக அரிஞ்சு போட்டிருக்கேன். 2 வெங்காயம் அதையும் பொடிசாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து சின்ன துண்டு அதையும் துருவி நான் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதில் வந்து தயிர் நான் சேர்க்க போகிறேன். தயிர் வந்து கொஞ்சம் கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா புளிப்பாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. இப்போ எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாக இருக்கணும் இந்த அடைக்கு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தோசை மாதிரி கரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து வாழை இலையில் தட்டிக்கலாம், இல்லைனா கவரில் கூட ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நான் வந்து இப்போ கவரில் அதில் நல்லா ஆயிலை தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி மெல்லிஸாக தட்டிக்கோங்க. கையிலையும் கொஞ்சமாக ஆயில் எடுத்து, எண்ணெய் இருந்தால் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும், அதனால் கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மெல்லிஸாக நல்லா தட்டிக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். நல்லா குண்டு குண்டாக போட்டுட்டிங்கன்னா வேகாது. சின்ன சின்ன அடையாகவே நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தவா வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த அடையை வந்து வேக வைக்கணும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க இந்த அடையை. நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. டின்னராகவும் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த ரவை அடைக்கு சைடிஷ்ஷாக தயிர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி செமையாக இருக்குங்க. புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி அட்டகாசமாக இருக்கும். எது வேணாலும் நம்ம சைடிஷ்ஷாக நம்ம சட்னி இல்லைன்னா சாம்பார் எப்படி வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். செமையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். சரி, ஓகே. இதை வந்து நான் நல்லெண்ணெயிலே தான் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால வயிற்றுக்கு நல்லா நல்லது அது அப்படிங்கிறதுனால நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். அடைக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரவை அடை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.